எப்பயுமே ஒரு காதல் வசப்படக்கூடியவங்க, உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க, யாருக்கிட்டையுமே சட்டுன்னு பொசுக்குன்னு எந்த விஷயத்துலையும் பேசக்கூடியவங்க, மனசில் உள்ளம் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவதுங்கிற மாதிரி உள்ளார உங்ககிட்ட வச்சுக்கவே தெரியாதுங்க. இப்படி வளர்பிறை தேய்பிறை சொல்கிறோம். பௌர்ணமி அமாவாசைக்கு அப்புறம் வர ஒவ்வொரு திதிகளையும் நம்ம 30 அந்த நாட்களையும் சொல்கிறோம் திதிகளை. அதே போல தான் உங்களுடைய லைஃப்பும் 30க்கு முன்னாடி 30 வயசுக்கு பின்னாடி நான் மேக்சிமம் சொல்கிறேன். 21 வயசில் திருமணம் ஆகுது அப்படின்னா அதில் இப்போ எப்பயுமே உங்களுக்கு இந்த அம்மா பாசம், அம்மாவோடைய செயல்பாடில் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அம்மாவை ஏதாவது குற்றங்குறை சொல்கிறது, கோபதாபங்களை அம்மாட்ட அதிகமாக காட்டுறது, இது மாதிரி இதே ஆங்கிளில் நீங்கள் கணவர்கிட்ட எதிர்பார்ப்பீங்க. அந்த மாதிரி அமையாது. மேக்சிமம் என்னென்னா குரு இங்கே உச்சங்க. குழந்தை பிறப்புக்கு பின்னாடியோ ரொம்ப ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ இருதார தோஷத்தையோ அல்லது தனக்கே ஒரு பேர் நீங்கள் லவ்வபுளாக வச்சுக்கக்கூடிய அடிஷ்னலாக இந்த மாதிரி அமைப்பெல்லாம் கூட உங்கள் லைஃப்பில் கிராஸ் ஆகும். புரியுதுங்களா? லைஃப் லாங் எதையுமே உங்களோட கடத்தி கொண்டு போகிறதுங்கிறது கஷ்டமான விஷயம். அனைவருக்கும் நமஸ்காரம். கேம் சேஞ்சர் நேயர்கள் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நல்ல ஒரு பதிவில் நம்ம எடுத்திருக்கோம். அந்த டாப்பிக்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் டாபிக் அப்படிங்களாம். ஏன்னா லேடிஸை பற்றி பேச போகிறோம். மேசம் முதல் மீனம் வரை அற்புதமாக ஒவ்வொருடைய ராசிக்காரர்களுக்கும் பெண்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய குணம் எப்படி, அவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி அமையும், முன்னாடி சொல்லுவாங்கள்ல திருமணத்திற்கு முன் திருமணத்திற்கு பின் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் எப்படி வாழ்க்கை அமையும், வாழ்க்கை துணைவர் எப்படி அமைவாங்க, என்ன கேரக்டர் வைஸு, அவங்களுக்கு ஜாபு, மற்ற எல்லா விவரமே சூப்பராக நம்ம ப்ரெசன்ட் பண்ண போகிறோம். ஒவ்வொருத்தருமே இதில் நீங்கள் பயனடையணும். அதுவும் லேடிஸ்க்கு நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இந்த சேனல் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேர் நீங்கள் ஃபார்வேர்டு பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய புண்ணியம் சொல்லலாம். அந்தளவுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். திருமணம் அப்படிங்கிறது நம்ம சொர்க்கத்தில் நிர்ணயிக்கப்படுறது. இறைவனுடைய அருளும் நம்ம வாங்கி வந்த பாக்கியம்தான் ஒரு பேர் அமையிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் அவசியம் இந்த ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு கட்டத்தில் அந்த ராசிக்கான குணம், அதே போல் அந்த கிரகங்கள் அமைவு, நட்சத்திரம் 3 நட்சத்திரம் ஒவ்வொரு ராசியிலையுமே இருக்கும். அந்த ராசிக்குடைய விஷயத்தில் அந்த நட்சத்திரம் எப்படி மிங்கிள் ஆகுது, கூட்டு கிரக சேர்க்கை எல்லாமே நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி தான் 7ஆம் பாவகத்தையும், சுக்கரன் அப்படிங்கிறது கலத்தர காரகர், அதே போல் தான் 7ஆம் பாவகம் அப்படிங்கிறது கலத்தர பாவகங்க. ஸோ இந்த விஷயத்துக்கு செவ்வாய் அப்படிங்கிறது மங்களக்காரகன். மங்கள விஷயத்தை மாங்கல்ய பலத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான். நம்ம தோஷமாக செவ்வாய் தோஷம் மட்டும் நம்ம சொல்கிறோம், அது கிடையாது. அந்த மங்களத்தன்மையை கொடுக்கக்கூடிய, நமக்கு திருமண பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய செவ்வாய்ங்கிற ஒரு இரத்த பந்தத்தை, உறவுகளை இணைக்கக்கூடிய கிரகமே செவ்வாய் தாங்க. அது தோஷமாக இருப்பினும் செவ்வாய் எந்த பாவகத்தில் எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை துணை அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். மேஷ மண்டலத்தையும் நம்ம பிரித்து சொல்லலாம். அதே போல் சிம்ம மண்டலத்தையும் நம்ம பிரித்து ஒவ்வொரு மண்டலமாக தனுஷு மண்டலத்துக்கு இப்படின்னு நம்ம 4 விஷயமாக 4 ராசியாக கொண்டு போய் அதிலெல்லாம் வரக்கூடிய விஷயமெல்லாம் சொல்லி தான் இந்த மேஷம் முதல் மீனம் வரை உங்களுக்கு எல்லா துல்லியமாக சொல்கிறேன். அப்போ இந்த பேர் அமையறதுல பல விஷயங்கள் சூட்சும ரகசியத்தோடும் உங்களுடைய பாவக தொடர்போடு நம்ம சொல்கிறத நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய லக்கண புள்ளியிலையோ அல்லது நம்ம ராசியோ இதை எடுக்கும் பொழுது அந்த நட்சத்திரமோ அல்லது அந்த ராசிக்காரங்க தான் அமைவாங்க. இது மாதிரி நம்ம துல்லியமாக சொல்லலாம். அப்போ இது எல்லாமே நம்ம ஜாதகத்தில் அனுபவ ரீதியாக சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இனிமே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கடகராசி பெண்களுக்கு திருமணத்திற்கு முன் திருமணத்திற்கு பின் அப்படிங்கிற விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கடகராசி என்ன சொல்லுவோம்னா காலசக்கரத்துக்கு 4ஆம் பாவகத்தை சொல்லுவோம்.
எப்பயுமே ஒரு காதல் வசப்படக்கூடியவங்க, உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க, யாருகிட்டயுமே சட்டுன்னு பொசுக்குன்னு எந்த விஷயத்துலையும் பேசக்கூடியவங்க, மனசில் உள்ள ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவதுங்கிற மாதிரி உள்ளார உங்ககிட்ட வச்சுக்கவே தெரியாதுங்க. படபட படபடன்னு என்ன விஷயத்த பேச வந்தோமோ அதை சார்ந்தோ அதுக்கு அதிகப்படியாக கூட நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க, சொல்லிடுவீங்க. அதனால் உங்ககிட்ட சொல்லுவாங்களா சிலர்கிட்ட போட்டு வாங்கிறது எப்படின்னா உங்ககிட்ட ஈஸியாக போட்டு வாங்கிடலாம் அப்படிங்கிற குணம் உங்ககிட்ட இயற்கையிலேயே இருக்குங்க. சரி, உங்களை எந்த இடத்துல நம்ம கவனமாக இருக்கணும், நான் இப்படி தான் பேச ஒரு ஒரு இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிட்டு போவீங்க, அதெல்லாம் எந்த இடத்துலையுமே நடக்கவே நடக்காதுங்க. ஏன்னா அந்த ஆஸ்லைஸ் மைண்ட் உங்களை எப்பயுமே பாடாப்படுத்தும் அப்படின்பா. ஏன்னா சந்திரனுடைய அதிபதியாக இங்கே வரனால உங்களுடைய லைஃபே எப்படி வளர்பிறை தேய்பிறை சொல்கிறோம். பௌர்ணமி அமாவாசைக்கு அப்புறம் வர ஒவ்வொரு திதிகளையும் நம்ம 30 அந்த நாட்களையும் சொல்கிறோம் திதிகளை. அதே போல தான் உங்களுடைய லைஃப்பும் 30க்கு முன்னாடி 30 வயசுக்கு பின்னாடி நான் மேக்சிமம் சொல்கிறேன். 21 வயசில் திருமணம் ஆகுது அப்படின்னா அதில் 7ஆம் பாவகமோ செவ்வாய் சுக்கிர கிரகணமோ நல்லா இருக்கும். அந்த கிரகமெல்லாம் நல்லா இருந்தால் தான் திருமண பாக்கியம் டக்குன்னு ஆகும், லவ் மேரேஜ் ஆகும். உங்களுடைய இஷ்டத்துக்கு தான் திருமணத்தை நீங்கள் டிசைனும் பண்ணுவீங்க. ஆனால் அந்த டிசைனிங்கில் அது கரெக்டாக இருக்குமானா கண்டிப்பாக அதுவும் உங்களோடக்கு ஒரு கொஸ்டின் மார்க் தான். இப்போ எப்பயுமே உங்களுக்கு இந்த அம்மா பாசம், அம்மாவோடைய செயல்பாடில் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அம்மாவை ஏதாவது குற்றங்குறை சொல்கிறது, கோபதாபங்களை அம்மாட்ட அதிகமாக காட்டுறது, இது மாதிரி இதே ஆங்கிளில் நீங்கள் கணவர்கிட்ட எதிர்பார்ப்பீங்க. அந்த மாதிரி அமையாது. ஒன்று நல்ல வேகமானவங்க, கோபக்காரங்க, ஒரு ஸ்டேடிஸ் மாதிரி தெரியாத விஷயத்தை நம்ம இவங்கக்கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிறது, ஒரு நீ என்ன பெருசா நான் என்ன ஈகோ, இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி டைப்பில் தான் உங்களுக்கு லவ் பண்ணி நீங்கள் திருமணம் பண்ணினாலும் கண்டிப்பாக அது மாற்றத்தை ஏற்படுத்தும்னா உங்களுடைய 30, 35, 36 வயசுலலாம் இதெல்லாம் சந்திக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். மேக்சிமம் என்னென்னா குரு இங்கே உச்சங்க. குழந்தை பிறப்புக்கு பின்னாடியோ ரொம்ப ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சனி நட்சத்திரமான பூச நட்சத்திரம் அப்படிங்கிறவங்களுக்கு எப்பயுமே இந்த சனி நட்சத்திரத்துக்கே சரியான பேர் அமையாது. அதிவீதியமான ஒரு புத்திசாலியோ அல்லது ஒரு அழகானவங்களோ ஒரு அந்தஸ்தானவோ. ஏன்னா எப்பயுமே நம்ம ஒரு வரன் தேடும் போது என்ன நினைப்போம், அழகு அந்தஸ்து, நம்மளை விட நல்லா இருக்கணும், ஹேண்ட்ஸமாக இருக்கணும். இப்போ பெண்கள்லாம் எங்களுடைய காலகட்டத்திலாம் அரவிந்த் சாம்பி மாதிரி ஒரு வாழ்க்கை அமையணும், அப்படியே ஹேண்ட்ஸமாக. இப்போ எல்லாம் வேறு மாதிரி ஆக்ட்ரஸ்லாம் சொல்கிறோம். ஸோ எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க கடகராசிக்காரங்க. ஆனால் நிறைய பேர்த்துக்கு அழகோ அந்தஸ்தோ தன்னை விட கொஞ்சம் இளமையான தோற்றமுடையவரோ இதெல்லாம் அமையுமான கண்டிப்பாக அமையுங்க. உங்களுக்கு அமையக்கூடிய பாக்கியம் உண்டு. ஆனால் அதை தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறதோ அல்லது அவங்களோட பயணிக்கக்கூடிய விஷயமோ நல்ல ஜாதக பொருத்தம் பார்த்து எடுக்கணும். அப்போ அந்த கேது நட்சத்திரமோ உங்களுடைய சனி நட்சத்திரமும் பொருந்தாது. இப்படி நட்சத்திர பொருத்தமெல்லாம் இல்லாமல் அல்லது கட்ட பொருத்தம்னு சொல்லுவோம், அதில் கிரக அமைப்புன்னு பார்ப்போம். இது மாதிரிலாம் எடுக்கலைன்னா உங்களுக்கு சரியான பேர் அமையாது. அப்போ இருதார தோஷத்தையோ அல்லது தனக்கே ஒரு பேர் நீங்கள் லவ்வபுளாக வச்சுக்கக்கூடிய அடிஷ்னலாக இந்த மாதிரி அமைப்பெல்லாம் கூட உங்கள் லைஃப்பில் கிராஸ் ஆகும். புரியுதுங்களா? லைஃப் லாங் எதையுமே உங்களோட கடத்தி கொண்டு போகிறதுங்கிறது கஷ்டமான விஷயம், போராட்டமான செயல்பாடாக இருக்கும். நீங்கள் தான் அனுபவத்தில் எனக்கு சொல்லணும். ஏன்னா வயதோட்டம் பொறுத்து நீங்கள் வீடியோவை பார்ப்பீங்க, ஆமாம் எனக்கே இப்படி தான் இருந்துச்சு நீ கேளுன்னு கூட மற்றவங்களுக்கு ஃபார்வேர்டு பண்ணுவீங்க. ஸோ அப்போ உங்களுடைய அனுபவம், ஒரு 50 வயசுக்காரங்க பார்க்குறீங்க, 60 வயசுக்காரங்க பார்க்கும் பொழுது நான் ஆமாங்க எனக்கு இப்படி தான் நீங்கள் சொன்ன மாதிரி மேடம் எனக்கு அமைஞ்சிச்சு, என் லைஃப் இப்படி நான் தொலைச்சிட்டேன், அல்லது இது மாதிரி இருந்தும் என் குழந்தைங்க நல்ல நட்சத்திரம் இதில் பிறந்து நாங்கள் ரன் பண்ணிக்கிட்டு குழந்தை தான் எங்களுக்கு ஒரு இணைப்பு பாலமாக இருந்து கொண்டு போச்சு. நிறைய விஷயங்கள் நமக்கு குழந்தையினாலங்கூட நமக்கு அந்த பேர் ஒற்றுமையை கொடுக்கும். அப்படின்னா அங்கே சூரியனும் சந்திரனும் நல்லா இருக்கணும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ திருமணத்துக்கு முன்னாடி நல்ல ஜாலியாக ஹாப்பியாக ஃப்ரீடமாக இருப்பாங்க. நிறைய விஷயங்கள்
மனம் விட்டு சொல்லுவாங்கள்ல, அந்த சிட்டுக்குருவி போல் அப்படியே பறந்து சிறகடிச்சுட்டு இருப்பீங்க. அப்போ அதுக்கப்புறம் நம்ம ஒரு கூண்டுக்கிளியாக வாழ்கிறது உங்களுக்கு சிரமமான விஷயமா இருக்கும். ஆனால் நிறைய அன்பு, நிறைய விஷயங்களை உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா, யார் போல், ஒரு தாயை போல். இப்போ என்னென்னா, உங்களுக்கு சமைச்சே போடணும், ஒரு பெட் காஃபி கொண்டு வந்து கொடுக்கணும், எல்லா விஷயமும் நமக்கு என்னென்னா அதிவீதியமாக உங்களை கேர் எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா, நீங்கள் என்ன செய்வீங்க, ஹாப்பியாக எனக்கு மாதிரி புருஷன் யாருக்கு இல்லடி அப்படின்னு பேசுகிற அளவுக்கு உங்கள் மனநிலை இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் நினச்சோன்னே என்ன செய்யணும், ஒரு பைக்கில் போகணும் அப்படின்னா அதில் நீங்கள் பயணம் பண்ணணும். அப்படியெல்லாம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேர் எடுக்கணும். உங்களுக்கு 7ஆம் பாவகம் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். செவ்வாயும் சுக்கிர பகவானும் நல்ல பொசிஷனில் இருந்தால் டிக் பண்ணிடலாம். அப்போ பொருத்தம் பார்த்து எடுக்கும்போது டிக் பண்ணணும். உங்கள் ஜாதக கட்டத்தில் என்ன கர்மா வாங்கி வந்திருக்கீங்களோ அந்தப்படி தான் உங்களுக்கு இந்த மாதிரி பேர் அமையுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்னும் நிறைய இருக்குது, பரிகாரமும் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபோன் பண்ணி ஃபுல்லாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.